நடிகை சில்க் சுமிதா அவங்களுடைய டெத்து வந்து சூசைட். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய கால் ஷீட் இருந்தால் தான் ஹீரோயினிக்க கால் ஷீட் உச்சகட்டத்தில் இருந்தாங்க. அது மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் திடீர்னு நியூஸ் அது டக்குன்னு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுக்கணும். ஜிஹெச் வாசல்ல கட்டுக்கடங்காத கூட்டம். சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் 2 அடையாளங்கள் நம்ம அதை குறிப்பிடும்போது நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் பார்க்கணும். மேலோட்டமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதில் எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணிடணும். இதுக்கப்புறம் தான் உடல் கூறு ஆய்வில் அவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த பரபரப்பான சூழ்நிலையில ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் குறித்து என்னெல்லாம் பேசப்பட்டுச்சு? இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது பாருங்க. இப்போ இந்த இடம், இந்த கழுத்தோட இந்த பேக் போன் இருக்கு இல்லையா, அது உடையும். இந்த மார்க் இருக்கும். நாக்கு வந்து வெளியில் வந்துடும். கண்ணு வந்து கொஞ்சம் வெளியில் வரும். மலம் வெளியில் வரும். இந்திரியமே வெளியில் வரும். இவ்வளோ சிம்டம்ஸும் அங்கே இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இவ்வளோ விஷயமும் அன்னைக்கு அந்த இதில் இருந்தது. ஒரு பாக்ஸில் 2 உடல் இருக்கும். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஃபுல்லாக பேக் பண்ணி தான் வச்சிருக்கு. இந்த அம்மா உடலோட இன்னொருத்தருடைய உடம்பும் இருக்குது. அவர் ஷேவ்லாம் பண்ணாமல் ஒரு டட்டியாக ஒரு மாதிரி லுங்கிலாம் கட்டிக்கிட்டு அவர் ஒரு சாதாரண தொழிலாளி போல். அந்த அம்மா எப்படி சொல்கிறது, உயிரோடு இருக்கும்பொழுதெல்லாம் வந்து நிழலை கூட யாரும் டச் பண்ண முடியாது இல்லையா, அவ்வளோ பெரிய ஒரு விஐபியாக இருந்தவங்க. ஸோ அதனால் நம்மளும் ஒரு சின்ன அவங்க ரசிகர் தானே அப்படின்றதுனால அந்த உடலை அவருடைய கூட இருந்த வந்து பக்கத்து பாக்ஸில் வச்சுட்டு இவங்களை ஒரு தனியாக ஃப்ரீடமாக இருக்கட்டும், அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க உடலுக்கு ஒரு மரியாதை. அண்ணா வணக்கம். வாங்க சொல்றேன். வணக்கம். போஸ்ட்மார்ட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. நிறைய பேர் அது கீழே நிறைய கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். ஒரு விஐபி இல்ல விவிஐபி இவங்களுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்குது, ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதுல ஏதாவது அவங்களுக்கு சலுகை இருக்குமா, இல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலே அவங்க வீட்டுக்கு கொடுத்துறது அப்படின்றது மாதிரி அப்படி ஒரு டவுட் இருக்குல்ல? அது பொதுவெளியில அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லம்மா, நிச்சயமா கிடையாது. அது மாதிரி இல்லை. அதாவது வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா, அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாரு, ஆக்சிடென்ட், சம்திங், இந்த மாதிரியான டெத்துக்கெல்லாம் வந்து கட்டாயம் போஸ்ட்மார்ட்டம் உண்டு. அவர் யாராக இருந்தாலும் எக்ஸ்ஆர்ஒய் எவ்வளோ பெரிய விஐபி இருந்தாலும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும். போஸ்ட்மார்ட்டம் வந்து விஐபிக்கு ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு அதுக்காக நான் வந்து சாதாரண ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு அது புரியவும் புரியாது இல்லையா. அதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் தான் அது ஒரு நல்லா இருக்கும். ஹைலைட்டாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவிலும் சரி வட இந்தியாவிலும் சரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய குயின், அதாவது வந்து கனவு கன்னியாக இருந்தவங்க நடிகை சில்க் சுமிதா இல்லையா. அவங்களுடைய டெத்து வந்து சூசைட். அவங்க வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. எங்கே, நம்ம டி நகர் ஸ்டேஷனோட கேஸ் அது. அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க பேப்பரில் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதான் நேரடியாக எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். நான் போன முறை கூட ஒரு பேட்டியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். செலிபிரிட்டிஸ்கிட்ட நம்ம நிறைய போலீஸாக இருக்கும்போது நிறைய பரிச்சயம் இருக்குது, பேசுகிறோன்னு சொல்லியிருக்கும்போது வினு சக்கரவர்த்தி கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்தது. அவர் ஒரு கட்டத்தில் அவர் ஏதோ அந்த கோவில் பந்தோபஸ்துக்கு எதுக்கோ போகும்போது நான் தான் அவர் கூட எல்லாமே இருந்து அவரை கொண்டு போய் வீட்டில் வர வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது ஃப்ரீயாக ஹோட்டலில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அவர் இதை சொன்னார். இந்த மாதிரி ஆந்திராவில் ஷூட்டிங் இருக்கும்பொழுது அவர் அங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாராம். அந்த இடத்துல வந்து மாடியில் ஏதோ அவர் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில், அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஜார் மாதிரியான இடம் அது. அந்த இடத்துல வந்து சைக்கிள் ரீச்சால மாவு அரைக்கிறாங்க இல்லையா, இந்த ஈர மாவு அரைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ மாவு அரைச்சி போகிற ஒரு கடை இருந்திருக்கு. அந்த கடையில் வந்து அந்த ட்ரம்மில் மாவெல்லாம் அரைச்சி அதை எடுத்து அந்த சைக்கிள் ரீச்சால வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு போச்சு. அப்போது அது இந்த துணியை கொஞ்சம் லேசாக காலில் கொஞ்சம் அந்த ட்ரம்மை தூக்கி வைக்கிறதுக்காக அதை லேசாக தூக்கி அந்த முந்தா இப்படி சொருவாங்க. இடுப்பில் சொருவும்போது இந்த கண்டக்கால் வந்து தெரியும் லேடிஸ்க்கு, அது தூக்கி வைக்கும்போது. அவர் மேலேருந்து அதை பார்த்துருக்காரு. அதான் ஃபஸ்ட்டு அந்த அம்மாவுடைய என்ட்ரிக்கான திறவுகோல், என்ட்ரிக்கான அந்த இடமே அதுதான். இது அவரே என்கிட்ட நம்ம நேரடியாக சொன்னது, வினு சக்கரவர்த்தி சார் நேரடியாக சொன்னது. அப்போது அந்த கண்டக்காலை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அழகான காலா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் முகத்தையே பார்த்தேன். முகத்தை பார்க்குறதுக்குள்ளே அந்த மாதிரி ஏறி உக்காந்து போயிட்டாங்க ரிச்சால. நான் ப்ரஷ் பண்ணிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. ஆனால் மறுநாள் சப்போஸ் வரலாம், ஏன்னா அந்த மாவு வாங்குறாங்கன்னா தினமும் தானே வருவாங்க அப்படின்னு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அந்த ஜன்னல்லேருந்து பார்க்குறதுக்கு காத்துருந்துருக்கார். அதே மாதிரி அவங்க வந்திருக்காங்க.
அவங்க பேர் கூட ஏதோ லக்ஷ்மி ஏதோன்னு நினைக்கிறேன் அவங்க பேர். இவர் தான் அதை மாற்றி வச்சாரு. மகாலட்சுமி ஏதோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அப்போ தான் நல்லா பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த ஐயில் ஒரு ஏதோ ஒரு அவருக்கு ஒரு தெரியுது, அவங்களுடைய கண்ணில் ஒரு வித்தியாசம் தெரியுது. இவர் அதையும் நோட் பண்ணுறாராம். 2-3 நாள் அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அந்த சைக்கிள் ரிக்ஷா எங்கே போகுது என்ன பாருன்னு சொல்லி பின்னாடி அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் அவன் பின்னாலேயே போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் ஏதோ ஒரு கடை, அவங்க அந்த இட்லி வியாபாரம் ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு கடை பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அப்போது அங்கே போயிட்டு அங்கே யார் இருக்காங்க என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க அம்மா இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து, நான் ஒரு டைரக்டர், ஒரு சினிமா நடிகர்மா, நான் ஒரு ப்ரொடியூசரும் கூட, உங்கள் பொண்ணை நீங்கள் சினிமாவில் நடிக்க வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. முதல்ல அவங்க ஒத்துக்காமல் போயிட்டதாகவும் திரும்பவும் ஒரு மறுபடியும் போய் அப்ரோச் பண்ணி மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு வந்து அங்கேயே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபோட்டோ ஷூட்டுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி பார்த்து முதல் படமே வந்து இந்த வண்டி சக்கரமா ஏதோ ஒரு படம், ஒரு படத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. ஒரு அந்த சாராயம் கடை பக்கத்தில் ஏதோ கொடுத்துட்டு ஒரு பாட்டு கூட வரும். அப்போ அந்த லேடியை வந்து அப்போ தான் அறிமுகப்படுத்துறாரு, சில்கு சுமிதான்னு அறிமுகப்படுத்துறாரு அந்த இதில். அதுல இருந்து தான் அவங்களுடைய கேரியர் ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து வினு சக்கரவர்த்தி உங்ககிட்ட நேரடியா பேசுறதுதான். அது வந்து அதான் அவரு, பொன்னம்பலம், அவங்களாம் அது ஒரு டீம்ல ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். நான் அவங்க கூடவே இருந்தேன். ஒரு விஷயத்துக்காக அவங்க கூட நான் இருந்தேன். அப்போ அவங்கெல்லாம் நேராக பேசும்போது சொன்னது தான். பொன்னம்பலத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ அவரும் கூட இருந்தார், பொன்னம்பலமும் கூட இருந்தார். வினு சக்கரவர்த்தி சார் இதை இப்படி சொன்னார், இதுதான் போலீஸ்கார், அவர் அப்படி தான் பேசுவார். போலீஸ்கார் சில்கு சுமிதாவுடைய லைஃபு இட்டுன்னு வந்தது நம்ம தான் சார் அப்படின்வாரு. அப்போது அவங்க வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுடைய மன உளைச்சல், அவங்க வாழ்க்கையில் என்ன சந்தர்ப்பங்கள் நடந்தது போனதுன்றதெல்லாம் அது அவங்க பர்சனல் லைஃப், நம்ம போலீஸ்க்கு அது சம்மந்தம் இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்ட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு. இது பரபரப்பாகி போச்சு. சில்கு சுமிதா இறந்துட்டாங்கன்றது பெரிய பரபரப்பு. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய கால் ஷீட் இருந்தால் தான் ஹீரோயினிக்கே கால் ஷீட்டு. இது நடைமுறையில் இருந்தது. கலைத்துறையில், சினிமா துறையில் சில்கு சுமிதாவுடைய கால் ஷீட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு டான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னா தான் இப்போ ஹீரோயினுக்கே கால் ஷீட்டுன்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. ஆதிக்கத்தோடு இருந்தது. ஆமாம், அவங்களுடைய டாமினேஷனு ஒரு கட்டத்தில் அவங்க இருக்கணும். அந்த படத்தில் வந்து ஒரு சாங் இருக்குது, சில்குது ஒரு சாங் இருக்குது அப்படின்னா தான் அந்த படமே சூப்பராக ஹிட் ஆகுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அது ரொம்ப ஃபேமஸாக போனாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. பாக்யராஜ் கூட படத்தில் கூட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. நல்லா அது மாதிரி அவங்க ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. அது மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் திடீர்னு நியூஸ் அது டக்குன்னு. உங்களுக்கு எப்படி அந்த தகவல் தெரிஞ்சுன்னா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அப்படி அதுதான் இப்போது முழுக்க எனக்கு அது வந்து எப்படி சம்மந்தப்படுதுன்னு சொல்ல பாருங்க. ஏன்னா அந்த கேஸுக்கு வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம். ஏன்னா வந்து நம்ம ராயப்பேட்டா ஸ்டேஷனில் இருக்கோம், அது டி நகர் ஸ்டேஷன். அவங்க தான் எல்லாமே அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் ராயப்பேட்டா ஸ்டேஷனுக்கு வந்து ஏசி வந்து மௌரியா இப்போது மனித மக்கள் கட்சியில் இருக்காங்க. அவங்க தான் இப்போது மாநில செயலாளராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் மயிலாப்பூரில். அப்போ மயிலாப்பூர், ராயப்பேட்டா, இந்த பட்டினப்பாக்கம் இதுக்கெல்லாம் அவர் தான் ஏசி. இப்போ ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன் தனியாக இருக்கும், E2 ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை காவல் நிலையம்னு ஒன்று இருக்கும். எல்லா மருத்துவமனையிலையுமே அரசு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அது தெரிஞ்சுங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும், ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம், எல்லா ஸ்டேஷன்லையுமே ஒரு குட்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே ஒரு சில அதிகாரிங்க இருக்காங்க, அங்கே ஒரு போலீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே மட்டும்தான் அவங்களுடைய ஒர்க்கு. அவங்க வெளியில் எதுவும் வர முடியாது. உள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்க பார்க்கணும். உள்ளே ஏதாவது தப்பு தண்டா நடந்தால் எஃப்ஐஆர் போடலாம், உள்ளே கேஸு ஃபைல் பண்ணலாம். உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ திடீர்னு நாங்கள் யாராவது ஒருத்தர் டெத் ஆனாங்கன்னா அந்த மெசேஜ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும். அடிதடி வருது, எவனா வெட்டின்னு குத்தின்னு வரான்னா அவன் எங்கேருந்து வரான், எந்த ஸ்டேஷன்லேருந்து வரான்றது அந்த ஸ்டேஷனுக்கு சொல்லணும். அப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க வந்து இங்கே எஃப்ஐஆர் காப்பி, அந்த ஏஆர் காப்பி கொண்டு போய் அவங்க கேஸை இது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒர்க்கு. அப்புறம் ராத்திரியில் பாதுகாப்பு, பேஷண்ட்டெல்லாம் தூங்குவாங்க இல்லையா, எங்கேயுமே வந்து ராத்திரியில் மக்கள் தூங்குவாங்க, காவல்துறை மட்டும் தான் வீழ்ச்சிட்டு இருக்கோம். அதாவது எங்கள் விழியில் உங்கள் உறக்கம்னு எழுதியிருப்பேன் நான் என்னுடைய வண்டியில் கூட. அதனால் அது மாதிரியான ஒர்க்லாம் பார்ப்பாங்க. இப்போது இறந்தது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க, ஜிஹெச்சில் பாடியை வச்சாச்சு அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க பேப்பர்லலாம். ஜிஹெச் வாசலில் கட்டுக்கடங்காத கூட்டம். ஆனால் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா அங்கே கொண்டு போகாமல் இங்கே கொண்டு வராங்க, ராயப்பேட்டா மார்ஜரி.
மார்ஜரியில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு முடிஞ்சிச்சு. இப்போது ராயப்பேட்டா மார்ஜரி வந்து எங்கள் கண்ட்ரோல் மாதிரி ஆயிடுச்சு. E2, E6 எங்கள் கண்ட்ரோல், எங்கள் ஏசி கண்ட்ரோல் வருது இல்லையா? இப்போ மறுநாள் காலையில் அந்த போலீஸ் தான் வரப்போகிறாங்க. யார் இப்போ டீனர் போலீஸ் தான் வரப்போகிறாங்க. அவங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம். பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி ஏசி கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஆனா கொஞ்சம் கிரவுட் எல்லாம் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிடல் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒரே இப்போ தான் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் நேம் வச்சாங்க. அப்போ வந்து ஜிஹெச் தான், பொது அரசு பொது மருத்துவமனை தான். அங்கே ஒரே க்ரௌடு, போலீஸ் எல்லாம் பந்தோஸ்லாம் போட்டு கட்டுக்கடங்காத போட்டு எகிரி குதிக்கிறதும் உள்ளே போகிறதும் அவன் அந்த ரசிகர்கின்ற இதில் வெறியில் அவன் எல்லாம் சத்தம் போடுறது, ஆக்ரோஷமான ஒரு சூழ்நிலை, பதட்டமான சூழ்நிலை அப்போ சென்னையில். பட் இங்கே அந்த அம்மாவுடைய உடல் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஏசி கூப்பிட்டு இது மாதிரி இங்கே வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து நாளை காலையில் மாபிளைஸ் பண்ணணும். மாபிளைஸ் மீன்ஸு கூட்டுறது, போலீஸை கூட்டுறது. அது எப்படி சொல்கிறது, மாபிளைஸ்ன்றதுக்கு என்ன தமிழ்னா ஒருங்கிணைப்பு. அதாவது வந்து என்ன டியூட்டியில் இருந்தாலும் எல்லாரும் வந்துடணும். அந்த டைம் மாபிளைசேஷன் அப்படின்னாங்கன்னா எல்லாரும் வரணுன்றது அதுக்கு ஒரு வார்த்தை போலீஸில். நாளை மாபிளைஸ் பண்ணிவிடுங்க, E6 கம்மியாக இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் உள்ள போலீஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, நீங்களும் போயிட்டு சப்போர்ட் பண்ணணும், எல்லாரையும் வர வைங்க, எல்லா ஸ்டேஷன்லேயும் போலீஸ் வர வைங்க. நம்ம என்னதான் இங்கே கூட்டம் வரலைனாலும் எப்படியாவது லீக் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் கூட்டம் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்போ தான் நம்ம போய் அதில் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நம்ம அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம போயிட்டு அந்த பாக்ஸு, அந்த இதெல்லாம் இருக்குது, இந்த பாடியில் வந்து அங்கமச்சம் அடையாளம்னு சொல்லுவாங்க, அங்கமச்சம் அடையாளம்லாம் எழுதணும், அந்த எஃப்ஐஆரில் போட்டு எழுதணும். அதுக்கு ஒரு தழும்பு இருக்கணும், ஒரு மச்சம் இருக்கணும். எந்த யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் 2 அடையாளங்கள் நம்ம அதை குறிப்பிடணும். குறிப்பிடும்போது நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் பார்க்கணும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த மாதிரியான சூசைட் கேஸில் லேடிஸு அப்படின்னு வரும்பொழுது இன்னும் ரொம்ப தீவிரமாக அதை பார்க்கணும் நம்ம. ஏன்னா அதில் என்ன காயங்கள் இருக்கா, ஏதாவது காயம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அட்டெம்ப்ட் ரேப்பு அப்படி ஏதாவதுலாம் நடந்திருக்குமா, போகுமான்றதெல்லாம் கூடுமான வரைக்கும் நம்ம மேலோட்டமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதில் எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணிடணும். இதுக்கப்புறம் தான் உடல் கூறு ஆய்வில் அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு, நடக்கலை, போல வரலன்னுவாங்க. ஸோ அந்த அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டும் நம்ம போடுற எஃப்ஐஆரும் டேலி ஆனால் தான் நம்ம வந்து கேஸ் எல்லாம் ரீச் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம அதெல்லாம் இது பண்ணி தான் பார்க்கணும். அப்போது நான் போயிட்டு அந்த பாக்ஸ் எடுக்கும்போது ஒரு பாக்ஸில் 2 உடல் இருக்கும். ராயப்பேட்டா மார்ஜரில் இப்பவும் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 2 உடல். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஃபுல்லாக பேக் பண்ணி தான் வச்சுருக்கு. இந்த அம்மா உடலோட இன்னொருத்தருடைய உடம்பும் இருக்குது, இறந்து போன பிரேதம் ஒன்று இருக்குது. அவர் ஒரு சாதாரண மனிதர், அவர் ஷேவ்லாம் பண்ணாமல் ஒரு டட்டியாக ஒரு மாதிரி லுங்கிலாம் கட்டிக்கிட்டு அவர் ஒரு சாதாரண தொழிலாளி போல். அவர் ஏதோ எங்கேயோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், ரெண்டாவது தெரியல. ஸோ அவரையும் அதில் வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு நம்ம இது சொல்ல வர்றது என்னென்னா தத்துவம், வாழ்க்கை தத்துவம். பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எப்படி சொல்கிறது, உயிரோடு இருக்கும்பொழுதெல்லாம் வந்து நிழலை கூட யாரும் டச் பண்ண முடியாது இல்லையா, அவ்வளோ பெரிய ஒரு விஐபியாக இருந்தவங்க. அந்த காற்றை சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு வரும்பொழுது நம்ம பேரே போயிட்டு உடல்னு மாறி போகுது, பிரேதமாக ஆகி போகுது, பாடின்னுறோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் எதுவுமே அங்கே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலை. அங்கே வந்து சமரசம் தான். அங்கே யாரும் ஏழை பணக்காரன், பெரிய ஆள் சின்ன ஆள், பதவி பட்டம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரே நிலை தான். அது அந்த இடம், அந்த மார்ஜரின் இடம். அப்புறம் எடுத்து பார்த்து நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான வேலைகள்லாம் ஃபோட்டோ கிட்ட எடுத்து அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்னுடைய எப்படி சொல்கிறது, நான் போயிட்டு எடுக்க முடியும், என்னால் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும் அந்த நேரத்தில் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கலாம். அந்த ஒரு உடலுக்கு அவங்க வந்து இவ்வளோ இதுவாக வாழ்ந்தவங்க, நம்மளும் அந்த படம்லாம் அவங்க பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க படத்தெல்லாம் பார்த்து நானும் ரசிச்சிருப்பேன், நிறைய படம் பார்த்துருப்பேன். ஸோ அதனால் நம்மளும் ஒரு சின்ன அவங்க ரசிகர் தானே அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச ஒரு உதவின்றதுனால அந்த உடலை அவருடைய கூட இருந்த வந்து பக்கத்து பாக்ஸில் வச்சுட்டு இவங்கள ஒரு தனியாக ஃப்ரீடமாக இருக்கட்டும், அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க உடலுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சேவைன்ற மாதிரி அந்த அம்மாவை படுக்க வச்சுட்டு வந்தோம். அப்புறம் மறுநாள் காலையில் எல்லாம் வந்தாங்க, அதிகாரிலாம் வந்தாங்க, டீனர் எல்லாம் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. ஆனால் அது வரைக்கும் பப்ளிக் தெரியல இவங்க இல்லை. அப்புறம் நைட்டுக்கு மறுநாள் காலையில் லீக் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, அங்கே இருக்கிறவங்களுக்கு தொல்லையாக இருக்கும்ல, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு, ஏன் இங்கே வந்து உயிரை வாங்குறீங்க, அங்கே ராயப்பேட்டை இருக்குதானே எவனா சொல்லியிருப்பான் போல. அங்கேருந்த கூட்டம் பாதி கூட்டம் இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்து ஒரே மேலேயும் கீழே. அப்புறம் சுற்றி போலீஸ் பந்தோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதை அவங்க உறவினர்கிட்ட ஒப்படைப்பாங்க நம்ம யாராக இருந்தாலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அந்த போஸ்ட்மார்ட்டம்ன்றது, ஒரே டேபிள் தான்,
ஒரே இடம் தான், ஒரே டாக்டர் தான், ஒரே போலீஸ் தான், கூட நிற்கிறவங்க எல்லாமே அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அவங்களுக்கான ஒரு பெரிய விஐபின்றதுனால ஒரு பெரிய எக்ஸ்ட்ரானரியாக ஸ்பெஷலாலாம் எதுவுமே கிடையாது. வேணும்னா அவங்களுடைய அந்த இப்போ ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்க, இப்போ அவங்க உறவினர் வந்து ரிசீவ் பண்ணுறாரு இல்லையா, இப்போ நல்ல வசதி இருக்கிறவர் பட்டு துணி எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம், பெரிய பர்ஃப்யூம்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம் அவங்க மேலே அடிக்கிறதுக்கு. பெரிய அதெல்லாம் வந்து அந்த ரிசீவ் பண்ணுறவங்களுடைய வசதியை பொறுத்து. இப்போ ஏழ்மையாக இருக்கிறவங்க சாதாரண ஒரு 8 முழம் 8 மீட்டர் துணி கேட்போம். அந்த இதை கட்டுறதுக்கு, ஒரு உடம்பை கட்டுறதுக்கு 8 மீட்டர் துணி வேணும். ஒரு மனிதனுக்கு கடைசியாக உதவுறது அந்த 8 மீட்டர் துணி தான், போஸ்ட்மார்ட்டமாக இருந்தால். மல்லுன்னுவாங்க, மல்லு ஒரு 8 மீட்டர் அவன் சொல்லுவான், அவனே சொல்லுவான், ஒரு 8 மீட்டர் மல்லு வாங்கிக்க, ஒரு சோப்பு வாங்கி அந்த பாடி கழுவுறதுக்கு, அப்புறம் வசதி இருந்தால் சென்ட் வாங்கு, இல்லைன்னா ஒடிக்கொலான்னு வாங்குமா. அப்போ ஒடிக்கொலான்னு ஒன்று வரும், ஒரு வாசனையாக இருக்கும், அது இப்போ வருதான்னு தெரியல, ஒரு ஒடிக்கொலான்னு வாங்கிக்க அப்படிம்பாங்க. இது வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இது ஒன்றா மாறுபடும். இப்போ வண்டி வசதி இல்லாதவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வண்டியை அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. மறுச்சேரி வண்டி சார் ஆர்வங்கிட்ட கையெழுத்து வாங்கி வண்டி கொடுங்க சார்னு கேட்பாங்க. கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓரளவுக்கு ப்ரைவேட் வண்டியில் எடுத்துன்னு போகலான்ட்டு எடுத்து போவாங்க. இப்போ லக்ஸரி ஆளுங்க, பெரிய வசதியானவங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணால் பெரிய லக்ஸரி வண்டி, அதுலேயும் பெரிய பெரிய வண்டி இருக்கு இல்லையா, லக்ஸரி வேன்ஸ்லாம் இருக்கும், அப்படியே பக்காவாக போட்டுக்கலாம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி வண்டி அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வேணால் மாறுபடலாம். அந்த பிரேதத்தை ஒப்படைக்கும் பொழுது அதை வாங்கிக்கிறவங்களுடைய இதில் ஒன்றா தரம் பிரித்து மாறுபடுங்க ஒழிய, பட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுங்கிறது ஒரே மாதிரி தான். அது யாராக இருந்தாலும், விஐபியாக இருந்தாலும், சாதாரண மனிதராக இருந்தாலும், ஒரே சிஸ்டம் தான், ஒரே இடம் தான், ஒரே மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஒரே டாக்டர், ஒரே போலீஸ். அது அதில் எந்த விதமான ஸ்பெஷல் இதுவும் கிடையாது யாராக இருந்தாலும். ஆனால் இப்போ அந்த சில்குடைய மரணம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு அப்படின்னு, ஆனால் இன்னைக்கும் பேசப்படுது சில்க் அப்படின்னு எல்லாம். அன்னைக்கு வந்து ரொம்ப கொதிச்சு போயிருந்திருப்பாங்க நிறைய. நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு வெறித்தனமான ரசிகர்கள்லாம் உண்டு, இன்னைக்கு வரைக்கும் உண்டுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அன்னைக்கு அந்த பரபரப்பான சூழ்நிலையில ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அப்படின்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் குறித்து என்னெல்லாம் பேசப்பட்டுச்சு, அது அதை அதை ஏத்துக்கிற பக்குவம் உண்டா எல்லாத்துக்கும் அப்படின்றதெல்லாம்? இல்லை, இப்போ அதுதான் வந்து இப்போ ஏன்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து சூசைட் தான் பண்ணிட்டாங்கன்னு இமீடியட்டாக போலீஸ் ஒரு முடிவு வர முடியாது இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு என்ன குறை இருந்தது, வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தில் இருக்காங்க, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, எல்லாமே இருக்கும்போது அவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வேற ஏதாவது மர்மம் இருக்குமா அப்படின்னு அன்னைக்கு வந்து போலீஸ் வந்து ரொம்ப தரவா விசாரிச்சாங்க, ரொம்ப தரவா புலனாய்வு பண்ணாங்க, நிறைய காலகட்டங்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது பாருங்க, அதுல வந்து பக்காவா ரிப்போர்ட் கொடுக்குறான். அதாவது ஹேங்கிங் பண்ணும்போது அதுக்கு ஒரு சில நெறிமுறைகள், அதான் நெறிமுறைனா அந்த ஹேங்கிங்கான இது இருக்கும், அது எப்படி பண்ணா அது ஹேங்கிங் இருக்கும். இந்த இடம், இந்த கழுத்தோட இந்த பேக் போன் இருக்கு இல்லையா, அது உடையும். இந்த இடத்துல வந்து சின்னதாக அந்த கயிறோ புடவையோ அந்த மார்க் இருக்கும், இது உடைஞ்சிருக்கும். நாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும், தூக்கு போட்டு தொங்கினாங்கன்னா நாக்கு வந்து வெளியில் வந்துடும். கண்ணு வந்து கொஞ்சம் வெளியில் வரும், மலம் வெளியில் வரும், இந்திரியமே வெளியில் வரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்திரியமே இஸ் அவுட் சைட் வெளியில் வரும். மலம் சரி, யூரின் சரி, அந்த இந்திரியமே வரும். இவ்வளோ சிம்டம்ஸும் அங்கே இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து கட்டாயம் ஒரு இதில் உயிரோட ஒரு கயிறில் தொங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் வந்து கழுத்து எலும்பு மட்டும் உடஞ்சிருக்குது அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வந்து சூசைட் ஆகாது. யாரோ வந்து கழுத்தை போட்டு நெரிச்சு கழுத்தை உடச்சி கூட ஒரு கயிறு போட்டு தொங்க விட்டுடலாம் இல்லைங்களா. ஸோ ஆகாது. இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு உடல் வந்து அந்த கயிற்று இருக்கும் பொழுது தான் இந்த உடலில் இவ்வளோ வித்தியாசங்கள் ஏற்பட்டு, இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டு, இவ்வளோ விஷயங்கள் வெளியில் வரும். இதெல்லாம் வச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இவ்வளோ விஷயமும் அன்றைக்கி அந்த இதில் இருந்தது, ரிப்போர்ட்டில் பக்காவாக இருந்ததுனால தான் அதை சூசைட்னு சொல்லி போலீஸும் அந்த கேஸை முடித்தாங்க. அதில் ஏதாவது சஸ்பெக்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் தீவிரமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிறைய விசாரித்தாங்க. அதில் வந்து அவங்க சைடில், அவங்க ஃபேமிலி சைட்லலாம் நிறைய விசாரித்தாங்க. ஏதாவது இவங்க மேலே இவங்க சொத்துக்காக ஏதாவது யாராவது பண்ணிட்டாங்களா, போயிட்டாங்களா அப்படிலாம். பட்டு அவங்களுடைய நெருக்கமானவங்க, அதாவது கலைத்துறையில் நெருக்கமானவங்களாக இருந்தாங்க. இப்போ மனோரமாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவங்களுக்கு. மனோரமாலாம் அன்றைக்கி கதறி அழுதுட்டு அவங்க ஒரு பேட்டிலாம் கொடுக்கும்போது அவ்வளோ நல்ல பொண்ணு இவ. சினிமாவில் தான் வந்து ஒரு மாதிரியான ஒரு கவர்ச்சியான நடிக்கிறாங்களே, காட்டுறாங்களே, படம் பண்ணுறாங்களே ஒழிய, ஆனால் இவங்க வந்து மனிதனே உள்ள ஒரு பொண்ணு இவ. எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுப்பாங்க, யாருக்கா ஏதோ உதவினா முன்ன போய் செய்வாங்க.
ரொம்ப பணத்துக்கு கூட ரொம்ப பெருசாக கெடுபிடி பண்ண மாட்டாங்க ப்ரொடியூசர்கிட்ட. அப்படிலாம் அந்த அம்மாவை பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க. அவங்கள பற்றி நிறைய விஷயம் சொல்லும்போது அவ்வளோ ஒரு நல்ல நடிகைன்ட்டு. அவங்களுக்கு என்னன்னா, ஏதோ லைஃப்பில் வந்து அவங்க சரியான ஒரு இதை சூஸ் பண்ணி வாழ்க்கை பாதையை சரியாக அமைச்சிக்கல அப்படிங்கிறது தான் வந்து அவங்க கூட இருந்த நெருங்கிய நம்ம சொன்னவங்க. அவங்க வாழ்க்கையை வந்து பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் அவங்களுக்கு அதிருப்தி நிறைய இருந்துச்சு. ஒரு விரக்தியில ஒரு இருந்த விரக்தி, மனநிலை. ஒரு அதிருப்தி, ஒரு மிக பெரிய எதிர்பார்த்த சந்தோஷம்லாம் இல்லாத ஒரு விரக்தி தான் அவங்களுக்கு. ஸோ அதுதான் அதனுடைய உச்சக்கட்டம் தான் அந்த சூசைட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அப்ப அது இப்போ அந்த சூசைட்டாவே ஆச்சு. காலகட்டத்துல அதான இப்போ சூசைட் அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தப்போ அது பெரிய பேசு பொருளாவே தொடர்ச்சியா. இல்ல அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. பேசு பொருளா இருக்கலாம். சரவணா இப்போ பேசுறவங்க எது ஒண்ணா பேசுவாங்க. இல்ல நான் அந்த எவ்வளவு பரபரப்பா இருந்தது. கேக்குறேன். அது அதுக்காக இன்னமும் கேக்குறேன். இருக்கு. இப்ப ஆமா கூட ஒரு இப்போ சிலர் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லவே இல்ல சார். அந்த மாதிரி அவனா நீங்க அந்த காலத்துல போலீஸ் கொலை மூடி கொலை மறைச்சிச்சு பண்ணிட்டாங்க. அது அப்படின்னு. போலீஸும் சேர்ந்து இப்பவும் சொல்லதான் செய்றாங்க. ஆ, ஆனா அது இல்ல. அது ஓகே. எப்பவுமே போலீஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் தவறுகள் நடக்கிறது சகஜம். போலீஸ்ல இருக்கதான் செய்யுது. இல்லாம நம்ம இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரியான இந்த போஸ்ட்மார்ட்டம் விஷயம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து எந்த தவறும் எந்த போலீஸும் செய்ய மாட்டாங்க. அதுலலாம் வந்து ஏன்னா, இதெல்லாம் ஒரு கொலை கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த கொலை கேஸ்ல போயிட்டு போலீஸ் யாராவது துட்டு வாங்கின்னு ஏதாவது மூடி மறைப்பாரா? நாளைக்கு தெரிஞ்சதுன்னா அவரும் உள்ள போயிடுவார்ல. அது கோடான கோடி பணம் ஒருத்தர் குடுக்குறாங்கன்னா கூட, ஒரே ஒரு போலீஸுக்கு அதிகாரியை குடுத்து சரி பண்ணிட முடியுமா? அதுவும் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு விஐபி அவங்க. விவிஐபி மாரி. அவங்க விஷயத்துல போய் பண்ண முடியுமா? எங்கேயோ மூலையில எங்கனா ஒரு கிராமத்துல, குக்கிராமத்துல ஏதோ ஒண்ணு நடந்தது போனதுன்னா கூட, ஏதோ ஒண்ணு மூடி மறைச்சு எதனா பண்ணிட்டு போயிடலாம். இது பண்ண முடியாதுல்ல. ஸோ ஆனா பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க. அதாவது மக்களுக்கு வந்து அவங்க மேல இருக்கிற அபரிமிதமான அந்த ரசனைத்தன்மையும், அவங்க மேல இருக்கிற அந்த ரசிப்பு தன்மையும், அவங்க மேல இருக்கிற அந்த பாசம், அந்த பரிவு, அவங்க மேல இருக்கிற ஒரு ஐயோ பாவம் திடீர்னு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற அந்த ஆதங்கத்துல பேசுறவங்க பேசத்தானே செய்வாங்க. அது அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது நம்ம ஏத்துன்னு தான் ஆகணும். ஒரு விஷயத்துக்கா பேசுறாங்க. பப்ளிக் எல்லாத்துக்குமே வந்து குறை தான் சொல்றாங்க. அந்த மாரி அந்த காலகட்டத்தில நெறைய பிரச்சனைகள் வரதான் செஞ்சது. அதாவது விஐபிஸ்ன்னு சொல்லும்பொழுது நெறைய போஸ்ட்மார்டம் நெறைய பெரிய பெரிய விஐபிங்க. பெரிய பெரிய ஒரு தொழிலதிபர்களுடைய வீட்ல தகராறு நடந்துட்டு, ஆ தொழில் அதிபர்களே பெரிய பேர் நெறைய பேருடைய போஸ்ட்மார்ட்டம்லாம் நம்ம போயிருக்கோம். எல்லாருக்கும் ஒரே மாரி தான். அதுல வந்து அவங்களுக்கு மாரி, இவங்களுக்கு மாரிலாம் கிடையாது. அதுல ரொம்ப ஹை லெவல்ல சொல்லணும்னா, உங்களுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அந்த ராஜீவ் காந்தி சார் வந்து உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல குண்டு வெடிச்சது இல்லையா? ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தானே நம்ம அப்படியே குடுத்து அனுப்பிச்சுட்டுருக்கலாமே! நம்ம அன்னைக்கும் அத பண்ணல. அன்னைக்கு இதெல்லாம் பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து ஒரு இந்திய வரலாற்றுல இதெல்லாம் வந்து பதிவு ஆகக்கூடிய விஷயம்ன்றதுனால, அன்னைக்கு அந்த ரெக்கார்ட் வாய்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சோம். அப்போ அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயம் அப்ப நான் மயிலாப்பூர்ல வேலை செய்றேன். மயிலாப்பூர்ல வேலை செய்யும்போது ராத்திரி 11 மணி இந்த நியூஸ் வருது. அப்போ அங்க மீனாட்சி சுந்தரம் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, மயிலாப்பூர்ல. ஏசி சைதாப்பேட்ல பச்சை தண்ணி மாணிக்கம்னு ஒரு ஏசி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்ல பிர்லா போஸு, டிசி ராதாகிருஷ்ண ராஜா எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஜாம்பவான்கள். மிகப்பெரிய அதிதீர அதிகாரிங்க. அவங்க எல்லாம் இருக்காங்க அப்போ. பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு. ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். அதை விட எப்படி சொல்றது? ரொம்ப காவல்துறைக்கு ஒரு கரும்புள்ளி. நம்ம தமிழக காவல்துறையில அதுவும் சென்னையில இப்படி ஸ்ரீபெரும்புதூர்ல இப்படி நடந்ததுன்றது நமக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா ஆயிப்போச்சு. சரி நடந்துருச்சு. சரி இப்போ மறுநாள் வந்து அங்க டெல்லியில வந்து நம்ம இந்த உடல எடுத்துன்னு போய் அங்க சமர்ப்பிக்கணும் இல்லையா? இங்கேருந்து அனுப்பிச்சாகணும் ஃப்ளைட்ல. அப்போ ஒரு உடல்னும்போது உலக நாடு தலைவருங்க பூரா வந்து இறுதி மரியாதை செலுத்தப் போறாங்க. ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர். முப்படை தளபதியும் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தப் போறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடத்துல ஒரு உருவத்த நம்ம ஒரு பாடிய வந்து ஒரு உடலாவாவது வைக்கணும் இல்லையா? ஆனா ஒரு அது தலை இருக்கணும், ஒரு ஷோல்டர் இருக்கணும், ஒரு நீட்டா பார்த்தா ஒரு உடல், ஒரு பிரேதம் இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிதறி இருந்தது சதைகள்லாம். சதை பிண்டங்களா தான் இருந்தது. அன்னைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அப்படியே அள்ளிட்டு எல்லாம் அதிகாரிங்கலாம் வரும்பொழுது, அதில எல்லாருமே போலீஸ்கார் உடலு, பப்ளிக் உடலு, ராஜீவ்காந்தியோட உடல் எல்லாமே சதை கிளறியா தான் அன்னைக்கு முழுசா ஒரு உடல கொண்டு வர முடியல. அவருடைய லெக் மட்டும் முழுசா இருந்தது. ஒரே ஒரு லெக் மட்டும் பாதி லெக் முழுசா இருந்தது. அது கூட அவருடைய லெக் தான் அப்படின்றதுக்கான அடையாளம் என்னன்னா, அவர் ஷூ போட்டிருந்தார். ஸோ அந்த ஷூ வந்து அவர் அணிஞ்சிருந்த ஷூ. ஸோ அதனால அந்த கால் அவருடைய கால் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. அப்ப அன்னைக்கு இருந்த அதிகாரிலாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இத டிச் பண்ணி, எல்லாம் பண்ணி தான் அங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி விடிய விடிய
அன்னைக்கு ராத்திரி நடந்த ஒரு விஷயம். அன்னைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். கூட எல்லாம் நம்மளும் வந்து அதிகாரிங்களுக்கு துணையா கூட போய் நின்னு எல்லாம் ஆனா அது பண்ணிட்டு ஒரு பெரிய சவாலான காரியம். அதுவே பெரிய இதுவா இருந்தது. பெரிய ஒரு சவாலா இருந்தது. அன்னைக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில அது ரொம்ப பெரிய இதுவா இருந்தது. டாக்டருங்கலாம் ரொம்ப திணறி, அப்புறம் அன்னைக்கு இருந்த ஊழியர்கள், அந்த தைக்கிறதுக்குன்னே சில பேர்லாம் கூட இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கலாம் வந்து மெடிக்கல் படிச்சவங்க இல்ல. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் கூட கூட இருந்து எல்லாம் பண்ணி ஒரு உடலா தான் பண்ணாங்க. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு தத்துவம் தான். வாழ்க்கை தத்துவம் என்னன்னா, கடைசியில இந்த மாரியான ஒரு உடல நம்ம வந்து பேர்லேருந்து உடல் அப்படின்னு மாறி அந்த உயிர் சுவாசம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லைன்ற மாரியான இதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு தான். அது ஏன்னா அன்னைக்கு அவர் பக்கத்துல கூட யாரும் முடியாது, நெருங்க முடியாது. அப்படிப்பட்டவங்கலாம் கிட்ட இருந்து அவரு உடல டிச் பண்ணி, எல்லாம் பண்ணி கிண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கிடிச்சுட்டு, அது ஒரு எல்லாம் பக்காவா பேக் பண்ணி, மேல போடுறதுக்கு ஒரு கொடி இல்லாம, அன்னைக்கு காலகட்டத்தில சத்தியமூர்த்தி பவன்ல போய் அன்னைக்கு ராத்திரில போயிட்டு ஒரு கொடி எடுத்து, அந்த கொடிய மேல போத்தி, அன்னைக்கு விடிகாலைல ஃப்ளைட்ல ஏத்தி அதிகாரிங்கலாம் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அதுதான் நம்ம மறுநாள் டிவில பார்த்தோம். அந்த உடலுக்கு வந்து முப்படை தளபதி வந்து விஷ் பண்ணது, உலக நாடு தலைவர்கள்லாம் வந்து வணக்கம் பண்ணது, எல்லாமே நம்ம பார்த்தது வந்து அந்த மாரியான ஒரு இதுதான். அப்போ இது வந்து ஏன் விஐபி தானேன்னு சொல்லி அத இது பண்ணிட முடியாது. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் வேணும். அதுக்கு உண்டான புலனாய்வுகள் வேணும். அதுக்கு உண்டான டாக்டர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கணும். இன்னார் இன்னார் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்கன்றதெல்லாம் பதிவாகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அதெல்லாம் அதுக்கு அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாரி வந்து அந்த போஸ்ட்மார்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல அது ஒரு பெரிய எவிடன்ஸ். இன்னைக்கும் வந்து அந்த போஸ்ட்மார்டம் தான் பல விஷயங்கள் ப்ரூஃப் ஆகுது. ஒரு சில இடத்துல நீங்க பேப்பர்லாம் கூட பார்ப்பீங்க. தோண்டி எடுத்தார்கள். புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து அங்கேயே டாக்டர் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்க அப்படின்றாங்க. இல்லைங்களா? ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம்ன்றது வந்து மருத்துவத்துறையில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அவங்க குடுக்குற அந்த ரிசல்ட்ட வச்சு தான் நம்ம அந்த கேஸையே முழுமை பெற வைக்க முடியும். தொடர்ச்சியா நிறைய செய்திகள நம்ம பேசலாம். சரி சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.